நிலா தன்னோட காதலை இப்போவாது சொல்லுவாங்களா சோழன் கிட்ட அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த தருணம் கூடிய சீக்கிரமே வரப்போதுன்னு சொல்லலாம். இனி வர எபிசோட்ல இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. நிலா தன்னோட காதலை சோழன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோட என்ன மாதிரி நிலா ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்க சோழன் கிட்ட அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாம். இன்னைக்கான எபிசோட நிலா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க ராகவ் ஆஃபீஸில். பட் ராகவ் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமையே இருந்தார். கரெக்டாக 8 மணி ஆகவும் ராகவ் நிலா கிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தன்னோட காதலை நிலா கிட்ட சொல்கிறாரு. கேட்டதுமே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லியும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஆமாம் நிலா, நீ கல்யாணம் ஆனவ தான், எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சேரன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராகவ் என்ன கேட்குறான்னா, நீ கல்யாணம் பண்ணது எல்லாமே ட்ராமா மட்டும் இல்லாமல் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஹியரிங் முடிச்சிட்டிங்க அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இல்லை நீங்கள் 4 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் தனியாக இருந்து கஷ்டப்படணும், அப்படிலாம் இருக்க வேணாம். நாளைக்கே நான் உங்களுக்கு ஃப்ளாட் ரெடி பண்ணுறேன், நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ராகவ் பேசினது கேட்டதுமே நிலாவுக்கு கோவம் வந்துச்சு. நிலா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யார் சார் என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்குறதுக்கும் வைக்கிறதுக்கோ, என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு நான் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆனது தான், என்னோட ஹஸ்பண்ட்னா அது சோழன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாங்க ராகவ் கிட்ட நிலா. இந்த மாதிரி நிலா கோவப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லும் போது ராகவ் சொல்கிறாங்க, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. அந்த தருணத்தில் நிலா நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நடந்த நேரத்தில் தான் நிலாவுக்கு சேரன் ஏன் தன்னோட வாழ்க்கையை பற்றி ராகவிட்ட சொல்லணும் அப்படின்ற கோவம் தான் வருது இன்னைக்கான எபிசோடில். இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா நிலா நேராக வீட்டுக்கு போக போகிறாங்க. அதுவும் நடந்தே போக போகிறாங்க. அந்த தருணத்தில் சேரன் வீட்டுக்குள்ளே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு, நிலா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே வந்தது பார்த்ததுமே சேரன் என்ன கேட்குறாங்க, என்னம்மா நிலா நடந்து வந்துட்டு இருக்க, நீ ஏற்கனவே சோழனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா சோழன் வந்திருப்பான்ல உன்னை கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல போகிறாரு. சேரன் சொன்னதை காதலே விழாத மாதிரி நிலா என்ன கேட்குறாங்கன்னா கோபத்தில், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையே எனக்கு சுத்தமாக போச்சு அப்படின்னு நிலா சொல்ல போகிறாங்க. இதை கேட்ட சேரன், ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, என்னோட வாழ்க்கையை பற்றி அடுத்தவன்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தறிஞ்சு பேச போகிறாங்க நிலா. நிலா இப்படி பேசுகிறத பார்த்தனே சோழன், ஏன் என்னாச்சு, ஏன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க போகிறாரு. கேட்டதுமே உங்கள் அண்ணன் தானே, நம்ம லைஃப்பை பற்றி ஏன் ராகவ்கிட்ட சொல்லணும், இப்போ வரைக்கும் நம்ம டிவோர்ஸுக்கு 2 ஹியரிங் போயிருக்கோம், மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைவர்ஸும் ஆக போகுது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு ராகவ் கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க நிலா. சார் யாருங்க நம்ம லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்ல போகிறாங்க. என்னோட அண்ணன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ எப்படி பேச போச்ச நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க போறாரு. அப்படி என்ன எங்க அண்ணன் தப்பா சொல்லிட்டாரு, நம்ம லைஃப்ல நடந்தது தானே சொல்லியிருக்காரு, உண்மையை தானே சொல்லியிருக்காரு, இதுல என்ன இருக்கு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு சோழன். இதை கேட்டதுமே என்ன சொல்றீங்க சோழன், இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. கேட்டதுமே சோழன், ஆமாங்க உண்மைதானங்க, நம்ம லைஃப்ல இதுதானே நடந்திருக்கு, இனி டைவர்ஸும் ஆக போகுது, இந்த உண்மையை தான் எங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க போறாரு. தானங்க நிலா, நம்மளோட கல்யாணமே ஒரு டிராமா கல்யாணம், இதுல இருந்து விடுபட்டு போகணும் தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க, அதுதானே நடக்க போகுது, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணன் தப்பு எதுவுமே கிடையாது, அதுக்கு மீறி உங்ககிட்ட லவ் ப்ரப்போசல் பண்ணா ராகவை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா வேணாமா டிசைட் பண்றதே நீங்க தான் நிலா. அதை விட்டுட்டு எங்க அண்ணன் மேல தப்பு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லணும்னா ராகவ்கிட்ட பதில் சொல்லிட்டு வர வேண்டியதானே, இங்க ஏன் கோவப்படுறீங்க, அவர் உள்ளதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல போறாரு. அப்போ உங்க அண்ணன் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு சோழன் கிட்ட கேட்க போறாங்க நிலா. இதை கேட்டதுமே சோழன் சொல்ல போறாங்க, ஆமா நிலா எங்க அண்ணன் செஞ்சது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல போறாங்க. இதைதான் உங்களை லவ் பண்றாங்களே ராகவ், ஸ்டேட்டஸ் போறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, எல்லாமே பண்றாரு, நீங்களும் அதை வாங்கிட்டு தானே வரீங்க, அப்போ உங்க மனசுல அது இல்லாமையா இருக்கும், அப்புறம் எங்க இங்கே வந்து கோபத்தை காமிச்சு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க போறாரு. கேட்டதுமே நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுங்கிட்ட என்ன சொன்ன
நான் ராகவ லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. சோழன் என்ன சொல்வார்னா, ஆமாம் உண்மைதானங்க, நீங்கள் அவன்கிட்ட வாங்குகிற கிஃப்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் போட்ட ஸ்டேட்டஸில் ஸ்மைலி பொம்மை, ஹார்ட் சிம்பிள் எல்லாமே இருந்துச்சு, அப்போ நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க, அப்போ உண்மைதானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல போகிறாரு. சோழன் பேசினதை கேட்டது நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நிலா சோழன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதா சோழன் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. நான் என்னங்க புரிஞ்சுக்கல, நீங்கள் டைவர்ஸ் கேட்டீங்க, டைவர்ஸ் கொடுக்குறதுக்கும் சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டு தானே கோர்ட்லேருந்து வந்தேன், இதில் என்னங்க நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சோழன் கேட்க போகிறாரு. இப்போ தான் நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டைவர்ஸு வேணாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் கோர்ட்டில் வந்தேன், ஆனால் நீங்கள் பேசின பேச்சுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஏங்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டைவர்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சோழன் கேட்க போது நிலா சொல்ல போகிறாங்க, அது உங்களை வெறுப்பேற்றுறதுக்காண்டி சொன்ன விஷயம், இதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே கோர்ட்டில் போய் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரிங்க நிலா, நான் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும், இப்போ உங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு பார்த்தா சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்போ சொல்லுவார், ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வந்தது, என்னை மன்னிச்சிருமா நிலா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், உங்களோட வாழ்க்கையை பற்றி நான் அவங்ககிட்ட சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிட நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க போகிறாங்க. அப்போ தான் சொல்ல போகிறாங்க, என்னே மன்னிப்பு கேட்குற, நீ உள்ளதை தானே சொல்லியிருக்க, நீ ஏன் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்லைனே, இவங்க பேசணும்னா அங்கே பேசியிருக்கணும், ராகவ் கிட்ட பேசியிருக்கணும், இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து பேசணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சோழன் கத்த போகிறாரு. தான் நிலா என்ன சொல்ல போகிறாங்க, என்னோட முடிவை நான் ராகவ்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு தான் இங்கே வந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ சோழன் என்ன கேட்க போகிறாங்க, என்ன முடிவு சொல்லிட்டு வந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க போகிறாங்க. நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் சோழன் தான், அவரை தவிர்த்து எனக்கு என் வாழ்க்கையில் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கேட்டால் சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட திரும்ப சொல்லுங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க ராகவ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க நிலா, ஆமாம் சோழன், உன்னை இது நாள் வரைக்கும் நான் வெறுப்பதை மட்டும்தான் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீ தான் எனக்கு எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை சோழன்கிட்ட இன்னை வர எபிசோடில் சொல்லிடுவாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்ட சோழன் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பறக்க போகிறேன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் தாங்க இனி வரப்போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.